வருகின்ற 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் பக்தி மனம் கமலும் அயோத்தியில் தற்போது நடக்கும் விசேஷ நிகழ்வுகள் என்னென்ன இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திறப்பு விழாவால் இந்த ஆண்டு தொடக்க முதலே அயோத்தி ராமர் கோயிலின் சிறப்புகள் குறித்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. விழா கோலம் பூண்டுள்ள அயோத்தியை மேலும் சிறப்பிக்கும் விதமாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து அயோத்திக்கு பிரம்மாண்ட பொருட்கள் அணிவகுத்துக் கொண்டிருக்கின்றன. அண்மையில் ராமர் கோயிலில் பொருத்துவதற்காக உத்தரப்பிரதேசத்தின் சலசர் பகுதியிலிருந்து 8 உலோகங்களால் தயாரிக்கப்பட்ட 2400 கிலோ எடையில் ராட்சத மணி அயோத்திக்கு வந்தடைந்திருந்தது. அதேபோல குஜராத்திலிருந்து 5 உலோகங்களால் தயாரிக்கப்பட்ட 851 லிட்டர் நெய் கொள்ளளவு கொண்ட அகல் விளக்கு, தமிழகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட தச்சர்கள் கொண்டு 100 கிலோ தங்கத்தில் 42 கதவுகள் என பல பிரம்மாண்டங்களால் ஜொலிக்கிறது அயோத்தி நகரம். அடுத்து குஜராத் மாநிலம் வதோராவில் இருந்து வந்த 108 அடி நீளம் கொண்ட ஊதுவத்தி ஏற்றப்பட்டு ஒட்டுமொத்த அயோத்தியிலும் பக்தி மனம் வீசுகிறது. அடுத்து நாக்பூரில் தயாரான 1800 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கொப்பரை அயோத்தி சென்றடைய உள்ளது. அனுமன் கடாய் என்று அழைக்கப்படும் இந்த கொப்பரையில் ராமர் அல்வா தயாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை பூசணியிலிருந்து தயாரிக்கப்படும் பேடா இனிப்புகளுக்கு பெயர் போன ஆக்ராவிலிருந்து 56 வகையான இனிப்புகள் அயோத்திக்கு வந்தடைந்துள்ளன. அதோடு வட மாநிலங்களில் தற்போது கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் அயோத்தி வரும் மக்களின் நலன் கருதி ஆங்காங்கே ஹீட்டர்கள் பொருத்தும் பணியும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இது மட்டுமின்றி அயோத்தியில் உள்ள ஹனுமன் கர்கி கோயில் வளாகத்தை கண்கவர் வண்ணங்கள் கொண்டு ரங்கோலியால் அலங்கரிக்கும் பணியும் மறுபுறம் நடைபெற்று வருகிறது. இன்னொரு புறம் இந்தியாவில் முதன்முறையாக சைவ உணவுகளை மட்டுமே பரிமாறும் 7 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று அயோத்தியில் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் செவ்வாய் முதல் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான 7 நாள் சடங்கு சம்பிரதாயங்கள் தொடங்கியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.